This problem, you are given a zero indexed array of positive numbers. Positive numbers-லாம் குடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, find if the array can be sorted. இத சார்ட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லணும். எந்த அரேவா இருந்தாலும் சார்ட் பண்ண முடியும். பட் இங்க என்ன கண்டிஷன் அப்டின்னா, if in one operation you can swap two adjacent elements. adjacent element பக்கத்து பக்கத்து எலிமெண்ட்ட நீங்க ஸ்வாப் பண்ணலாம். ஓகே. ஸோ எப்ப ஸ்வாப் பண்ணலாம்னா, you are allowed to do this operation any number of times. ஓகே. எத்தனை தடவை வேணா ஸ்வாப் பண்ணலாம். பட் எப்ப ஸ்வாப் பண்ணலாம்னா, if they have same number of set bits. 2 நம்பருக்கும் ஒரே நம்பர் ஆஃப் பிட்ஸ் செட் ஆயிருந்தா மட்டும் தான் நீங்க ஸ்வாப் பண்ண முடியும். ரைட். ஸோ தட் இஸ் அ திங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வாப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்ம ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் செட் ஆயிருந்தா மட்டும் தான் ஸ்வாப் பண்ண முடியும். ரைட். ஸோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் செட் ஆயிருக்கிற வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம லூப் அடிச்சுட்டே வரோம். லூப் அடிச்சுட்டே வரும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல வந்து வாட் யூ ஆர் செக்கிங் இஸ், இதுல இருக்கிறதுலே மினிமம் நம்பர் என்ன, மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம்னா, ஈக்குவல் நம்பர் பிட்ஸ் செட் ஆயிருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம் ஐய. அப்புறம் இந்த ஜே வந்து இங்க இருந்தே டிராவல்ஸ் ஆகும் ஃபுல்லா. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் செட் ஆயிருக்கா, ஓகே. ஈக்குவல் நம்பர் பிட்ஸ் செட் ஆயிருக்கா, ஓகே. அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த இதுல மினிமம் அண்ட் மேக்ஸா ட்ராக் பண்ணிக்கிறோம். ரைட். அப்ப நம்ம வந்து ஜே இங்க இடத்துக்கு வரும்போது 30லயும் இதெல்லாம் ஒரு பிட் தான் செட் ஆயிருக்கும். 30லயும் ஒரு பிட் செட் ஆயிருக்கும். நிறைய பிட் செட் ஆயிருக்கும். அப்ப இங்க வரும்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட் செட் இல்ல. அப்ப இந்த குரூப்ல எவ்வளோ மேக்ஸ்? மேக்ஸ் வந்து 8, மின் வந்து 2. ஸோ ப்ரீவியஸ் மேக்ஸ் வந்து 8 ப்ரீவியஸ் குரூப்ல. இப்ப திருப்பி என்ன பண்றோம், இங்க இருந்து அதே கண்டுபிடிக்கிறோம். ஐய தூக்கி இங்க நவுத்திக்கிறோம். இந்த இடத்துல நவுத்திக்கிட்டு திருப்பி இந்த இடத்துல ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட் செட் ஆயிருக்கிற வரைக்கும் எவ்வளோ மேக்ஸ்ன்னு பார்க்குறோம். இதுல மேக்ஸ் என்ன, 30. கரெக்டா? மின் என்ன, 15. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குள்ள இதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதுல ஃபுல்லா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்வாப் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு 1 இருக்குன்னு வச்சுக்கங்க. 1லயும் ஒரு பிட் தான் செட் ஆயிருக்கும். கரெக்டா? சப்போஸ் 15க்கு அப்புறம் ஒரு 1 வருதுன்னு வச்சுக்கங்க. 15க்கு அப்புறம் ஒரு 1 வருது அப்படின்னா, இதுல மினிமம் என்ன? இந்த குரூப்ல இந்த குரூப்லயே வராது ஆக்சுவலா. இது ஒரு குரூப். ஓகேவா? இது ஒரு குரூப் ஆயிடும். அடுத்து 1 தனி குரூப் ஆயிடும். இப்ப ப்ரீவியஸ் மேக்ஸ் 13 வந்துரும். இப்ப 1 இருக்கு அப்படின்னா, இதுல எத்தனை பிட் செட் ஆயிருக்கும்? ஒரு பிட் தான் செட் ஆயிருக்கும். ஓகே. இதுல நிறைய பிட் செட் ஆயிருக்கு. இப்ப இதான் இதுல மினிமம். இப்ப ப்ரீவியஸ் மேக்ஸை விட இந்த நம்பர் கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம இங்க ஸ்வாப் பண்ணணுமா? ஆனா 1 வந்து இது கூட ஸ்வாப் பண்ணாதான் 1 இந்த முன்னாடி கொண்டு போகணும். ஆனா நம்ம ஸ்வாப் பண்ண முடியாது. ஏன் ஸ்வாப் பண்ண முடியாது? ஏன்னா பிட்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப we cannot sort அப்படின்னு ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் we will write a function which will return the count of bits. ஸோ ஒரு நம்பர் பாஸ் பண்ற அப்படின்னா count of bits. So int c is equal to 0 while n not equal to 0. நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாட்டியும் n ப்ரீவியஸ் நம்பரோட அண்ட் பண்ணும்போது ஒரு பிட் குறையும். ரைட். ஸோ இதுதான் எஃபிஷியன்ட் லாஜிக் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஸோ ரிட்டர்ன் சி. ஸோ இதை கவுண்ட் பிட்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே. கேமல் கேஸ் ஜாவால கேமல் கேஸ் சியா இருந்தா ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கும். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க we need to traverse, ரைட். ஓகே. நம்ம இங்க லென் வச்சுப்போம். லென் இஸ் ஈக்குவல் டு nums டாட் லென்த். ஓகே. ஸோ while I less than len, அது வரைக்கும் I வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ரைட்டா? ஸோ end int I is equal to 0. ஓகே. இப்போ I ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த எலமெண்ட்டோ அதை தான் குரூப் மின் குரூப் மேக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இன்ட் குரூப் மின்னு
which is equal to nums of I group max is equal to nums of I. கரெக்ட். ஸோ இப்போ குரூப் மின் குரூப் மேக்ஸ் 8ல இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் பிட்ஸ் சேம் ஆகுற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ ஜே வந்து ஓகே. நவ் வில் ஆல்சோ ஹேவ் ஜே. ஸோ வைல் யூ ஹேவ் டு இன்ட் ஜே வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஐ வில் ஆல்சோ டிக்ளேர் ஜே ஹியர். ஓகே. ஜே வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ எங்க இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. வைல் ஜே லெஸ் தென் என். ஓகே. அண்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் கவுண்ட் பிட்ஸ் பண்றோம்ல. ஸோ கவுண்ட் பிட்ஸ் ஆஃப் nums of j. கவுண்ட் பிட்ஸ் ஆஃப் nums of j. இது வந்து இது வந்து nums of j வந்து nums of i க்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும். ஸோ இங்க வந்து நம்ம வேணா ஒரு வாட்டியும் கவுண்ட் பிட்ஸ் கால் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிட்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம கவுண்ட் பிட்ஸ் ஆஃப் nums of i இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு கொடுத்த தேவையில்ல, ஐயோட இருக்குது, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அது வரைக்கும் சேமாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ குரூப் மின்னும் குரூப் மேக்ஸையும் அந்த நம்பரை அதுதான் அப்டேட் பண்ணணும். ஸோ குரூப் மின் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மின் ஆஃப் குரூப் மின் கமா நம்ஸ் ஆஃப் ஜே. கரண்ட் நம்பரு விட அதோட கம்மியாக இருந்தால் அதான் குரூப் மின்னு. சேம் அப்ளைஸ் ஃபார் குரூப் மேக்ஸ். ஓகே. ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஜே. இதுக்கப்புறம் ஜே ப்ளஸ் ப்ளஸ். கரெக்ட். ஓகே. இங்கே ஒரு மேக்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து ஒரு குரூப்பில் மின் அண்ட் மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இப்போ வந்து வி லேவ் ப்ரீவியஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. ஓகே. இப்போ ப்ரீவியஸ் மேக்ஸ் வந்து பெரிய வேல்யூ. ஓகே. இப்போ கரண்ட் இஃப் குரூப் மின், இப்போ நம்ம பார்க்கறதே ஒரு குரூப்ல ஒரு கரண்ட் குரூப் பார்க்குற அதுல மினிமம் வேல்யூ இஃப் இட் இஸ் lesser than the previous max. So previous max should be min value. If it is lesser than the previous max, ஸோ கரண்டாக ப்ரீவியஸ் ரொம்ப மினிமமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற மின்னு ப்ரீவியஸ் மேக்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மினிமம் வேல்யூ பார்க்குறோம். ப்ரீவியஸ் மேக்ஸ் 30, அதை விட கம்மியாக இருக்குன்னா நீ ஸ்வாப் பண்ண முடியாது. அப்போ we have to return false. கரெக்ட். ஓகே. திஸ் இஸ் டன். நவ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா we have to update the previous max. இது முடிஞ்சிச்சு, குரூப் முடிஞ்சிச்சு. கரெக்டா? இப்போ ப்ரீவியஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ குரூப் மேக்ஸ் அடுத்த ரவுண்டுக்கு. அண்ட் ஐ வில் வேர் வில் ஸ்டார்ட், ஐ வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜே. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு குரூப் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி ஐ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜே திருப்பி இங்கேருந்து இதில் என்ன குரூப் மேக்ஸு அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட். அண்ட் then finally we have to return true. இங்க முடிஞ்சு வருது அப்படின்னாலே நம்ம ஸ்வாப் பண்ண முடியும்னு அர்த்தம். எப்போ ஒரு குரூப்போடைய மின்னு, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப்பு, இது எல்லாம் ஒரு குரூப்பு. எப்போ இந்த குரூப்போடைய மின் if it is less than the max of the previous group, அப்போ நீ ஸ்வாப் பண்ண முடியாது. குரூப் டு குரூப் ஸ்வாப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ குரூப் டு குரூப் ஸ்வாப் பண்ண முடியாதனால இங்கே இந்த குரூப்போடைய மின்னு
ப்ரீவியஸ் குரூப் மேக்ஸை விட அதிகம் கம்மியா இருக்கு அப்படின்னாலே ஸ்வாப் பண்ணி ஆகணும் சார்ட் பண்றதுக்கு. ஸ்வாப் பண்ண முடியாதுன்றதுனால ரிட்டர்ன் ஃபால்ஸ். எக்ஸ்பெக்டட் லைன் 14. J less than len. Okay, now that is case past. Okay, so here we are just going in a loop and then அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் ஆஃப் n தான். இத பார்த்த உடனே இந்த லூப்புக்குள்ளார லூப் இருக்குன்றதுனால நம்ம வந்து என்ன வச்சிடக்கூடாது. இது வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா i இங்க இருக்குது கரெக்டா? i இங்க இருக்கும்போது j இங்க இருந்து போயினே இருக்குது. j முடிஞ்சதுக்கு அப்புறம் i அதுக்கப்புறம் j ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, j ஒரு வாட்டி முடிஞ்சது இல்ல. சோ திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ்.